ஆண்டுகளுக்கு முன்பு எரிமலைகள் சீறிக்கொண்டிருந்த ஒரு காலகட்டத்தில் விஷப்பாம்புகள் முதலில் தோன்றின. அடர்ந்த வனப்பகுதிகளில் பனிமூட்டத்திற்கு மட்டியில் இந்த பழமையான மலைப்பாம்புகள் பாறைகளை கடந்து செல்கின்றன. உலகில் 3000 பாம்பு இனங்கள் உள்ளன. அவற்றில் இந்த 175 மட்டுமே விஷம் கொண்டவை. அடாக்கு மாஸ்டர் போவா கான்ஸ்ட்ரிக்டர் அதன் வர்த்தகத்தின் கருவிகளை வெளிப்படுத்துகிறது. பற்றிக்கொள்ள வடிவமைக்கப்பட்ட ரேசர் ஷார்ப் கோரப்பட்ட வெயிட், இது ஒரு போலீஸ் பாம்பு. இது சாதாரண பைத்தான். சூரியன் வைப்ப தரையின் லேசான அதிர்வுகளையும் உணரும் திறன் கொண்டது. அதன் சிறப்பு வாய்ந்த செதில்களும் பார்வையில் அசைவுகள் மட்டுமே இந்த நாகப்பாம்புக்கு துல்லியமாக தெரிகிறது. இரையின் வெப்பம் அகச்சிவப்பு ஓளியில் நாக்கல்ல, மூக்குதான். காடுகளில் அனகோண்டா மற்றும் மலைப்பாம்பு போன்ற பெரிய பாம்புகள் தங்கள் இரையை விழுங்குவதை காணலாம். இது இயற்கையின் ஒரு தவிர்க்க முடியாத ராஜநாகம் இல்லை. கண்ணாடி நாகம் அதன் பிரம்மாண்டமான தோற்றத்தால் மிரட்டுகிறது. ஆனால் இந்த சாரை பாம்போ நச்சுத்தன்மையற்றது. நாகப்பாம்பு அதன் விஷத்தால் அறியப்படுகிறது, அதே சமயம் சாரை பாம்பு அதன் வலிமையால் அறியப்படுகிறது. இந்த நாகப்பாம்புகளின் இனச்சேர்க்கை நடனம் ஒரு அரிய அழகிய காட்சி. பொன்னிறமான சூரிய ஒளியின் கீழ் ஒரு மெதுவான கம்பீரமான நடனம். அமேசான் காடுகளின் நீர்த்தேக்கங்களில் பிரமாண்ட அனகோண்டா மெதுவாக ஆனால் சக்தி வாய்ந்த முறையில் நகர்கிறது. மலைப்பாம்பு இனப்பெருக்கத்தின் 2 குறிப்பிடத்தக்க முறைகளை வெளிப்படுத்துகிறது. இடதுபுறம் முட்டையிலிருந்து மெதுவாக வெளிவருவது, வலதுபுறம் நேரடி பிறப்பு. சதுப்பு நிலத்தில் ஒரு ராட்சத அனகோண்டா. அதன் அசைவுகளில் இயற்கையின் மகத்தான சக்தி வெளிப்படுகிறது. இது அமேசான் காடுகளின் அற்புதம். உலகம் முழுவதும் அஞ்சப்படும் இவை இறுதி வேட்டையாடுபவர்கள்.